என்னிடம் வாருங்கள், நீங்கள் என் மந்தை, என்றும் என் குரல் கேளுங்கள். கவனமா கேளுங்க. மெய்யாகவே நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஆட்டு தொழுவத்துக்குள்ள வாசல் வழியா பிரவேசியாம வேறு வழியா ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியா பிரவேசிக்கிறவனும் ஆடுகளின் மேய்ப்பனா இருக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்குது. அவன் தன்னோட ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போறான். அவன் தன்னோட ஆடுகளை வெளியே விட்ட பிறகு அவைகளுக்கு முன்பா நடந்து போறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும். இது எனக்கு சுத்தமா புரியல. ஆமா, நீங்க சொல்ற இந்த உவமைய இன்னும் தெளிவா எங்களுக்கு சொல்ல முடியுமா? நாங்களும் அதை புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஆடுகளுக்கு வாசல் நான் சொல்றேன். எனக்கு முன்ன வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்காங்க. ஆடுகள் அவங்களுக்கு செவி கொடுக்கல. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாக இல்லாதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறது கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடித்து விடும். கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக கவலைப்பட மாட்டான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் இருக்கிறது இல்லாம வேறு ஆடுகளும் எனக்கு இருக்கு. அவைகளையும் நான் கொண்டு வரணும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் இருப்பார்கள். அத நான் கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. அதை திரும்ப எடுத்துக்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை நான் பெற்றது என் பிதாவின் இடத்துல.